ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி 2 சுவிட்சு, ஒரு 5 பின் ஜாக்கெட் ஒயரிங் செய்வது அப்படின்னு பார்க்க போகிறோம். நமக்கு தேவையான ஒரு ஷீட், சுவிட்ச் கவர், ஒரு 5 பின் ஜாக்கெட், 2 சுவிட்சு, ஒரு கொஞ்சம் கட் பண்ண ஒயரு எல்லாம் எடுத்தாச்சு. சுவிட்ச் கவர் பிரிச்சுக்குவோம். இது ஒரு 1 வே சுவிட்சு, இன்னொரு 1 வே சுவிட்சு, ரெண்டுமே 1 வே சுவிட்சு தான். 5 பின் சாக்கெட் 1, 4 மாடல் ஷீட் கவர், ப்ரெஷிங் மாடல் தான். சாக்கெட்டு சுவிட்ச் எல்லாமே ப்ரெஷ் பண்ணால் லாக் ஆகிக்கும். பழைய மாடலாம் ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போது அந்த மாடலாம் இருக்குது. ஆனால் இப்போ அதிகமாக எல்லாம் ப்ரெஷிங் டைப் தான் யூஸ் பண்ணுறோம். அதில் இந்த மாடல்லாம் வாங்கியிருக்கோம். ப்ரெஷ் பண்ணி லாக் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாக லாக் பண்ணுங்கள். ஏன்னா சின்ன பின்னமாக தான் இருக்கும். லைட்டாக சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். நம்ம சுவிட்சு ஜாக்கெட் ரெண்டையும் லாக் பண்ணியாச்சு. இப்போ ஸ்க்ரூவெல்லாம் லூஸ் பண்ணிக்கலாம். சுவிட்ச் ஸ்க்ரூ, 5 பின் சாக்கெட் ஸ்க்ரூ எல்லாத்தையுமே லூஸ் பண்ணிப்போம். சுவிட்சையும் கனெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு 1 ஸ்கொயர் ஒயர் ஒன்று வச்சிருக்கோம். ஸ்க்ரூ லூஸ் காண்டிட்டு இல்லாமல் நல்லா டைட்டாக முடிக்கிங்க. லூஸ் காண்டிட்டு இருந்ததுன்னா ஃபயர் ஆகும். ஃபயர் ஆகிடுச்சுன்னா சுவிட்சு ஃபால்ட்டு, சுவிட்சு உருகிடும். நிறைய பேர் இப்படி தான் பண்ணிடுவாங்க. லூஸாக ஸ்க்ரூ இது பண்ணிடுவாங்க. அப்படி இருக்கும்போது சுவிட்சு போடும்போது ஆஃப் பண்ணும்போது லைட்டு பிளிங்கரிங் ஆகும். ஒயர் சுவிட்சு ஹீட் ஆகி சுவிட்சு எரிஞ்சிடும். இப்போ அடுத்து சுவிட்சு ஜாக்கெட்டையும் கனெக்ட் பண்ணுறோம்.
ஒயர் கட் பண்ணி எடுத்துட்டு அந்த சாக்கெட்டில் ஒரு பின் சாக்கெட்டில் எல்லுன்னு போட்டிருப்பாங்க, ஒரு பக்கம் எண்ணு போட்டிருப்பாங்க. எல்லு லைனு, எண்ணு நியூட்ரலு. சரியாக எல்லில் கொடுங்க, மாற்றி கொடுக்காதீங்க. சுவிட்சோடைய இன்னொரு பகுதியில் ஒயரை கனெக்ட் பண்ணுறோம். அவ்வளோதான். இப்போ நியூட்ரல் ஒயரு ஒயரை அந்த எண்ணுங்கிற பாயிண்டில் பின்னில் கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு எர்த் ஒயர். எர்த் ஒயர் வந்து ரொம்ப அவசியமான ஒன்று. பேஸு நியூட்ரல் இருந்தால் போதும் நினைக்காதீங்க. பைப்பின் சாக்கெட் அப்படிங்கிற போது கண்டிப்பாக எர்த் பின்னில் இருக்கும். எர்த் ஒயர் கண்டிப்பாக கொடுக்கணும். லூஸ் கண்டிப்பாக இல்லாமல் டைட்டாக ஃபிட் பண்ணிக்கோங்க. எர்த் ரொம்ப அவசியம். ஓகே, எர்த் ஒயரு, நியூட்ரல் ஒயரு, பேஸ் ஒயரு. இந்த சுவிட்சில் லைட் சுவிட்ச் இது மேலே உங்களுக்கு லைட் பாயிண்ட் வச்சிங்க அப்படின்னா மேலே அந்த பின்னிலேருந்து நீங்கள் ஒரு ஒயர் எடுத்து லைட்டுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ லைட் கனெக்ஷன் பண்ணலை, அதனால் ஒயர் எதுவும் கனெக்ட் பண்ணாமல் வச்சுருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளான ஒயரிங் தான். ஒயரிங் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அந்த சுவிட்சை ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். 5 pin சாக்கெட் சுவிட்ச், லைட்டிங் சுவிட்ச். ஓகே, வெரி சிம்பிளான ஒயரிங் தான் இது. ஒரு 5 pin சாக்கெட், 5 pin சாக்கெட்டுக்கான சுவிட்ச் ஒன்று, லைட்டிங் சுவிட்ச் ஒன்று.